கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து அபிஷேகங்களை பெற்றுள்ள ஜெபிப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அனுதின வாழ்க்கையிலே கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவை என்பதை ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயத்துக்குள்ளே கவலை, பாரம், வேதனை, கஷ்டம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்காரு? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நமக்கு கிஃப்ட் என்ன அப்படின்னா, இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ சமாதானத்தினால் நிரப்பி தேவன் நமக்கு பாதுகாப்பு தருவார். ஜெபிக்கும் போது நமக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னா, முதலாவது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்கும். அந்த தேவ சமாதானம் கிடைச்சிட்டு அப்படின்னாலே இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதமா இருக்கும். நேரம் கிடைக்கும் போது கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நேரம் கிடைக்கும் போது தேவனை துதிங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். அந்த வசனத்தை வாசித்து தியானித்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டு தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தேவன் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அதிகாலைகளிலே இருக்கிற இடத்திலே அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும். கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவரை உம்மை துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தீரே.
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய சாபம், அக்கிரமம், பாவம், மீறுதல், பலவீனம், நோய், துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. என்னுடைய குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இருளின் அதிகாரத்தில் எங்களை மீட்டெடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்து ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் கண்மலையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கல்வாரி அன்பினாலே நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புங்கப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் நிரப்புங்கப்பா. வசனத்தை போதிக்கிற ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. அறிவை உணர்த்தும் வசனத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. குணமாக்கும் வரங்களினால் நிரப்புங்கப்பா. அற்புதம் செய்யும் சக்தியினால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களினால் நிரப்புங்கப்பா. பற்பல பாஷை வரங்களினால் நிரப்புங்கப்பா. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்களினால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திறக்கப்படட்டும். கர்த்தருடைய சத்தம் கேட்க கர்த்தர் கிருபை தாங்க. ரட்சிப்பின் வசனத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஆத்துமாக்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்க வாசல் திறந்து தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசனத்தினால மூடுங்க ராஜா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வேதவசனப்படி அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தமா வாழ தேவன் கிருபை தாங்கப்பா. பிதாவின் சித்தம் செய்ய கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்ய கிருபை தாங்கப்பா. தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தான தர்மம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரப்படி செலுத்திடுவன் என்னை மகிமைப்படுத்திடுவான் என்று வேதம் சொல்லியிருப்பா. இரவும் பகலும் நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஸ்தோத்திரப்படி செலுத்த கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற அனைவரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களை சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வேதசம்படி கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்திரியா ஜெபிக்கிறான்ப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தினி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க ராஜா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. தேவைகளை கர்த்தர் சந்திங்க. திருமணத்திற்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. ஏற்ற துணையை தாங்க. பரிசுத்தப்படுத்தி ரட்சிக்கப்பட்ட குடும்பமா கர்த்தர் தாங்க. தூர தேசங்களில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். வேலைக்கு புறப்படுறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி கர்த்தர் கூட இருங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி மனிதருடைய கண்களில்
தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கர்த்தர் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதசும்படி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வேதசும்படி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பலவீனம், நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. என்னுடைய பாவம், அக்கிரமம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து குணமாக்கி தாங்க. பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமான சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்காயுஸ் தாங்கப்பா. உம்முடைய தழும்புகளால் குணமானிகள் என்று வேத வசனத்தின்படி கர்த்தர் பரிபூர்ணமாக சுகம் தந்து தீர்காயுஸ் தந்து பலவீனத்தை எல்லாம் நீக்கி குணமாக்கி தாங்க. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், முதியோர்கள் தேவைகள் கர்த்தர் சந்திக்க வேண்டும்ப்பா. விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்கப்பா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இணைந்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஞானம், அறிவு, புத்தி, ஞாபகசக்தி தந்து உம்முடைய கிருபையினால் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வருகிற எல்லா எண்ணங்களையும் அகற்றி சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கல்வி தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும்பா. கடன் பாரத்தால் சோர்ந்து போனவர்களுக்கு கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதியும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதத்தின்படி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானம் திறக்கப்படட்டும்பா. வானம் திறந்து, பலன்களை திறந்து, பண்டகசாலை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. களஞ்சியங்கள் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிங்க. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும்பா. கர்த்தர் கடைசி காலத்திலே யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ராஜா எல்லாரையும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று வேதத்தின்படி கர்த்தர் பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்பதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை பரிபூர்ணமாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.